வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி எல்லோருடைய ஃபேவரட்டான பரோட்டா சிக்கன் சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சிக்கன் சால்னாக்காக நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 தக்காளி, இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா. அரைக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மல்லித்தூள் தான். அப்புறம் குழம்புல போடுறதுக்காக ஒரு முருங்கைக்காயும் 1/2 முடி தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 முடி தேங்காய் திருவி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதக்கிடலாம். இதோட கலர் சேஞ்ச் ஆனால் போதும், லைட்டாக கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும் வெங்காயம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதோட சேர்த்து நல்லா இதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக புதினாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இதோட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீஸ் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் பீஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அதை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு 2 நிமிஷம். இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கரம் மசாலா, மிளகாய் தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த சிக்கன் அந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் இப்போவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல சிக்கன் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கொதி வந்ததும் மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு முதல்ல நல்லா உப்பை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை சேர்க்க வேணாம்னு நினைக்கிறவங்க 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை சேர்த்தா நமக்கு எவ்வளோ சாஃப்டாக வருமோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்தாலும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு முட்டையை ஆட் பண்ணி நல்லா இதை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு சாஃப்டான மாவை நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். இந்த மாவு பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சிட்டிங்கனாலே நல்லா சாஃப்டாயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி இதையும் நல்லா இதோட கலந்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக இது மேலே எண்ணெய் தடவி ஒரு லேசான ஈரத்தோட ஒரு காட்டன் கிளாத் வச்சு மூடி வச்சிடலாம் மாவை. இது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும்.
இப்போ நம்ம சிக்கன் குழம்பு பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கறி வந்து ஒரு 80% நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க இந்த ஸ்டெப் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் இது வரைக்கும் செஞ்சதில்லை அப்படின்னா முருங்கைக்காய் போட்டு இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் போட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா வேக வச்சுக்க போகிறோம். முருங்கைக்காய் வேகணும்ல, அதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். இது சீக்கிரமே வெந்துடும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சாலே போதுமானது. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. முருங்கைக்காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வெறும் சீரகம், சோம்பு, மிளகு மட்டும்தான். இந்த பொடியை ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பவுடரை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாலே நல்ல குழம்பு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இதோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே குழம்புல வந்து தேங்காய் கடைசியாக தான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்கவும் விடக்கூடாது. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆகும் தேங்காய் கலந்து விட்டதுக்கப்புறமா. பாருங்க, கறியில் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது மூடி போட்டு மூடி ஒரு கொதி வந்துட்டால் போதும். அவ்வளோதான், நம்ம குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொத்தமல்லி தூவி குழம்பு இறக்கிடலாம். கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். இப்போ புரோட்டா மாவு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம வந்து எடுத்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்க போகிறோம். நமக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ, நான் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸாவோ இல்லை கொஞ்சம் பெருசாகவோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் இந்த அளவுக்கு உருண்டை எடுத்திருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருண்டை எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது புரோட்டா தேய்க்கிறதுக்காக ஒரு உருண்டையை எடுத்து மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் ரொம்ப லேசாக தேய்ச்சிடணும். இதை ஷேப்லாம் இல்லை, நல்லா எல்லா பக்கமும் லேசாக இந்த அளவுக்கு நல்லா லேசாக தேய்ச்சதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து அந்த மாதிரி மடிப்பாக எடுத்து சுருட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கனாலே நம்ம பரோட்டாக்கு தேய்க்கும் போது நல்லா லேயராக சூப்பராக வரும். கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி தடவி தனியாக எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் திரட்டி இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ பரோட்டாவுக்கு நம்ம தேய்ச்சிடலாம். இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி ரொம்ப ஃபோர்ஸ் இல்லாமல் மீடியமாக, இது வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே இந்த மாதிரி லேயராக சூப்பராக வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப லேசாக தேய்க்க வேணாம், சும்மா மீடியமாகவே தேய்ச்சா போதும். பாருங்க, பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பரோட்டா போட்டுடலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பரோட்டாவை போட்டுடணும். போட்டோன்னே எண்ணெய் ஊற்றக்கூடாது. இது ஒரு பக்கம் ஒரு நிமிஷம் போட்டு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணால் போதும். இது நல்லா எல்லா பக்கம் பட்டுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டுருங்க. நல்லா எல்லா பக்கமும் வெந்து வர அளவுக்கு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
2 சைடும் ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. இதே மாதிரி 2 சைடும் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம புரோட்டா எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா புரோட்டாவையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடித்து நம்ம தனியாக எடுத்து வச்சு மூடி வச்சிட்டோன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் காஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர நோட்டிஃபிகேஷன் வெளியும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கூடவே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நன்றி.